அர்த்தமுள்ள வாதங்கள். இந்த புத்தகம் எந்த கருத்தை ரொம்ப மையப்படுத்துது, எது ரொம்ப அதிகமாக வலியுறுத்துது மக்கள்கிட்ட? அந்த 3 விஷயத்தை தான் நான் ஆழமாக மையப்படுத்தியிருக்கேன். அதுதான் தேவையும் கூட. ஒன்று லாஜிக், அதாவது தர்க்க நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. லாஜிக்காக பேசணும். இப்போ ஏ விட பி பெரியவன், பி விட சி பெரியவனும் போது சி கண்டிப்பாக ஏ விட பெரியவர் தான் அப்படின்றது தான் லாஜிக். அப்போது ஒன்றோடு ஒன்று ஒப்புமைப்பட்டி செய்கிறது தான் லாஜிக்குன்னு சொல்கிறோம். இப்போ கணக்கிலே பார்த்தோம்னா ஒரு 88 இலக்க பெரிய எண்ணுக்கும் 89 இலக்கு கொண்ட சிறிய எண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? இதை கேட்கும்போது ஐயோ இவ்வளோ பெரிய கணக்கு என்ன சொல்கிறது, எடு கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் சிம்பிள் லாஜிக் என்னென்னா, எந்த ஒரு பெரிய எண்ணுக்கும் அடுத்த சிறிய எண்ணுக்குமான வித்தியாசம் ஒன்று தான். ஸோ உதாரணத்துக்கு 2 இலக்குக்கும் 2 இலக்க பெரிய எண்ணுக்கும் 3 இலக்க சிறிய எண்ணுக்கும் 99, 100 ஒன்று தான். அதே ஒன்று தான் எத்தனை இலக்கத்துக்கும் வரும். இந்த மாதிரி லாஜிக்கை நாம் புரிஞ்சுக்கணுன்றது தான் நான் வலியுறுத்துகிறேன். ஒன்று. இரண்டாவது காரண காரியங்களை பேசுங்க. எதுக்காக இந்த காரணம், எதுக்காக இது என்ன? நான் இங்கே சிறு தொழில் முனைவோர்களும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்கள் அவங்களுடைய நேரங்களை, ஏன்னா தொழில் செய்யணும்னு வந்துட்டா அந்த தொழிலை முழுமையாக ஈடுபடணும். இப்போது குறிப்பாக பெண்களுடைய பெரும்பாலான நேரங்கள் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் போயிட்டுருக்கு. அப்போ இந்த தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய பெண்கள் கூட பல நேரங்களில் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நான் இந்த சடங்கை செய்யறதுக்காக போனேன், நான் அதை குறிப்பாக சொல்ல விரும்பல, சடங்கை செய்யறதுக்கு போனேன், அதனால் நான் வர முடியல. அப்போ இதெல்லாம் மாற்றி உடச்சி மேலே வரணுன்றது தான் நான் சொல்ல விரும்புகிறோம். அப்போ பெரும்பாலான பெண்களுடைய நேரம் என்பது இந்த சடங்குகளால் தான் முடக்கப்படுது. அவர்களுடைய செயல்பாடை தொழில் ரீதியாகவோ இல்லை வர்த்தக ரீதியாகவோ அவங்க பயன்படுத்தணும்னு சொன்னால் இதிலேருந்து அவங்க வெளியே வரணும். இந்த சமூகம் அவங்கள வெளியே வர்றதுக்கு அனுமதிக்கணும். அதை தான் இந்த அர்த்தமுள்ள வாதங்களை நம்ம சொல்கிறோம். மூன்றாவது காரண காரியங்கள் சொன்னேன். தர்க்க நுண்ணறிவு காரண காரியங்களுக்கு மூன்றாவது அறிவியல் சிந்தனை. அறிவியல் சிந்தனைன்றது